திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் எம்ஜிஆர் நகர் பகுதி உள்ளது. இப்பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் தனக்கு சொந்தமான ஜேசிபி வாகனத்தை நேற்று பணி முடிந்து இரவு இதே பகுதியில் நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் திடீரென ஜேசிபி வாகனத்திலிருந்து கரும்புகை வந்ததாக இப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத் துறையினர் வருவதற்கு முன்பே தீ ஜேசிபியிலிருந்து மளமளவென எரிய துவங்கியது. மேலும் ஜேசிபி தீப்பற்றி எரிந்த நிலையில் ஜேசிபி வாகனத்தில் இருந்த டயர்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் 2 சக்கர 4 சக்கர வாகன ஓட்டிகளும் சாலை ஓரத்தில் வாகனங்களை நிறுத்தி அங்கிருந்து அதிர்ச்சியில் தப்பி ஓடியுள்ளனர். ஏதோ வெடி வெடித்ததாக கூறி இப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ மின்சார வயர் அருகே தீப்பற்றி எரிந்ததால் மின் வயர்களும் தீயிலிருந்து காப்பாற்றுவதற்காக உடனடியாக இப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் தீயணைப்பு துறையினர் இப்பகுதிக்கு ஜேசிபி வாகன தீயை சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை அணைத்தனர். தீயை அணைத்தாலும் ஜேசிபி வாகனம் முற்றிலுமாக சேதமடைந்தது. அதேபோல் இந்த ஜேசிபி வாகனத்தில் தீயை யாரும் வைத்தார்களா, இல்ல அதுவாக ஜேசிபி வாகனம் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது, அதுவாக தீப்பற்றி எரிந்ததா என்பது குறித்து பழனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திடீரென சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் தீப்பிடித்ததும் அதில் இருந்த டயர் வெடித்ததும் இப்பகுதி மக்களிடம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஓவியா, தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.